இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டுல உள்ள ஆளும் கட்சிக்காரங்களும் சரி, எதிர்க்கட்சிக்காரங்களும் சரி, இதுக்கப்புறம் டிவிக்கே ஆட்சி தானா அப்படின்றத யோசிச்சே மனக்குமுறல்களுக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நீங்க ஏத்துக்கிற மனசு இல்லைன்னா கூட அதுதாங்க நெசம். அவ்வளவு மக்களோட ஆதரவோட அதாவது 108 தொகுதிகளை கைப்பற்றி பெரும்பான்மை அதாவது தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது தாவேகா. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் தொகுதியிலேயே போய் முதலமைச்சரையே போடுறது அப்படின்னா சும்மாவா அப்படின்றத முடிச்சு காட்டியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம் அப்படின்னு இருமாப்போடு இருந்தவங்களை எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது திமுகவோட முக்கிய புள்ளிகளை தோற்கடிச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட சொந்த தொகுதியிலேயே தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் இந்த தேர்தலிலேயே முக்கியமா விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இன்னும் 2 வாரத்துல தாவேகாவோட பெரும்பான்மையை நிரூபிக்க இருப்பதாகவும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநருக்கு ஒரு கடிதம், அதாவது மின்னஞ்சல் மூலமாக, இமெயில் மூலமாக ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதாவது இன்னும் 2 வாரத்துல எங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்க போறோம். அதுக்கு அடுத்ததாக ஆட்சி கட்டில ஆட்சியை கோர முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 2 வாரத்துல விஜய் எனும் நான் அப்படின்ற வார்த்தையை எல்லாருமே கேட்க ஆவலா இருக்கிறாங்க. ஸோ அதே போலதான் நானும் இருக்கிறேன். ஸோ இந்த ஆட்சி ஒரு வெற்றியான ஆட்சியாக அமைய வாழ்த்துக்கள்.